மலரோட ஃப்ரைடே டைரிங்க. இன்றைக்கி ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால மார்னிங்கே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க. பாப்பா வேறு இந்த 2 வீக்ஸாகவே ஒரே அடம். என்னை வந்து தலைவன் தலைவி படத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா அந்த பாட்டை கேட்டு வந்து எல்லா குழந்தைகளுக்குமே அந்த பாட்டு மேலே ஒரு கிரேஸ் இருக்கும். எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான். பாப்பா வந்துட்டு ஒரே அடம். மச்சான் சர்ப்ரைஸாக டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ 5:30க்கே குட்டீஸை வந்து டே கேர்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 6:30 அப்படிங்கும் போது மாலுக்கு வந்தாச்சு. தேட்டருக்குள்ளே வந்ததுமே தம்பி வந்து ஒரே இடம் திரும்பி போயிடலாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரீஃபில்லிங் ஆஃபரில் பாப்கார்னும் பெப்சியும் வாங்கி சமாதானப்படுத்தியாச்சுங்க. அப்படி இருந்தும் படம் பார்க்கும்போது ஒரு 3-4 தடவையாவது மச்சானை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க தம்பி. ஆனால் ஒன்றுங்க, சிரித்து வயிறு வலியே வந்துருச்சுங்க இந்த படத்தை பார்த்து. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தாங்க. நிறைய மெசேஜஸ் இருந்துச்சு, ஆனால் எல்லாத்தையும் வந்துட்டு காமெடியை கலந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து தலைவன் தலைவி படம் பார்த்துட்டிங்களா? குட்டீஸோட தியேட்டருக்கு போனால் நீங்களாம் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டில் நடக்கிறது வந்துட்டு A to Z அம்மா கிட்ட வந்து சொல்லாமல் எதை சொல்லணுமோ அதை மட்டும் பேசிவிட்டு நல்ல விஷயங்களும் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கணும். அதை தான் இதில் மெசேஜாக சொல்கிறாங்க. இல்லைன்னா தேவையில்லாத கசப்புகள் தான் நம்ம மண்டையில் ஏறும். அப்புறம் மேரேஜ் ஆகிட்டாலே தானாக வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்து வந்துடுங்க. வெளி உலகம் தெரியாமல் வளர்ந்தவங்களை வந்து கண்டிப்பாக யதார்த்தத்தை வந்து புரிஞ்சு நடந்துப்பாங்க. யார் யார் எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பார்ட் பற்றி நான் பேச விரும்பலை. அதையும் எல்லோரும் அரசியலாக்கிடுவாங்க. என்ன நான் சொல்கிறது சரி.